சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் குவான்பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பள்ளிக்கூடத்தில் செஸ் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்றும் இதை பாடமாக கொண்டு வருவது நல்லது என்றும் தெரிவித்தார். முதல்ல முக்கியமானது அந்த வாய்ப்பு இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் செஸ் ஆட முடியறது, அதுக்கு அங்கே போர்டு இருக்கணும், யாராவது ஒரு டீச்சர் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அது இருந்தாலே போகிறோம். அதுக்கும் மேலே அது ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. மத்திய அமைச்சர் CR பாட்டீல், குஜராத் அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் கலந்து கொண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் தேசிய கொடியேந்தி கலந்து கொண்டனர். நேபாள மாநிலம் காட்மண்டுவில் பசு திருவிழா பேரணி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இறந்தவர்கள் நினைவாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் சிறுவர்களை பசுவை போல வேடமிட செய்து இறந்தவர்களின் புகைப்படத்தை பதாகை போல ஏந்தி பேரணியாக செல்வார்கள். அப்போது பொதுமக்கள் சிறுவர்களுக்கு யாசகம் வழங்குவதும் இங்கு வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. கரூர் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நிதி நிறுவன உரிமையாளர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த கரூர் மாவட்டம் வாங்கல் அருகே உள்ள விவசாய கிணறு ஒன்றில் நீரில் மூழ்கிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து வாங்கல் காவல் நிலைய போலீசார் கிணற்றில் இருந்த உடலை மீட்டபோது அந்த உடலில் கை கால்கள் கட்டப்பட்டு வாயு பகுதியும் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தது கண்டறியப்பட்டது. அந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தொடர் விசாரணையை நடத்திய போது வாங்கல் அருகில் உள்ள முனியப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என தெரிய வந்தது. இவர் அந்த பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வருவதும் நேற்று முன்தினம் வெளியே சென்ற அவர் இரவு வீட்டுக்கு திரும்பாதும் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை காரணமாக, தொழில் போட்டி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா, கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஏதும் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் வாங்கல் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.